நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கஸ்தூரி ரங்காபுரம் காட்டு பகுதியில் இளம்பெண் இறந்த நிலையில் கிடப்பதாக கழுகுமலை போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் இளம்பெண்ணின் சடலத்தை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டதில் அவர் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தலவாய்புரத்தைச் சேர்ந்த வெள்ளைச்சாமியின் 19 வயது மகள் உமா என்பது தெரியவந்துள்ளது. மேலும் அவர் பாறைப்பட்டியில் உள்ள தனியார் கோச்சிங் சென்டரில் காவலர் தேர்விற்காக படித்து வந்ததும் தெரியவந்தது. இதுகுறித்து கழுகுமலை போலீசார் வழக்கு பதிந்து சடலத்தை திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இவ்வழக்கு தொடர்பாக உமாவின் ஆண் நண்பரான தென்காசி மாவட்டம் குளக்காட்டாக்குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்த ராஜேஷிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். விசாரணையில் பல அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. 19 வயது உமாவும் 25 வயது ராஜேஷும் பாறைப்பட்டியில் உள்ள தனியார் கோச்சிங் சென்டரில் காவலர் தேர்விற்காக பயிற்சி பெற்று வந்துள்ளனர். தொடக்கத்தில் இருவரும் நண்பர்களாக பழகிய நிலையில் பின்னர் அது காதலாக மாறி நெருங்கி பழகி வந்ததாக கூறப்படுகிறது. இருவரும் வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் திருமணம் செய்து கொள்ளும் அளவிற்கு காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் உமாவிற்கு இன்ஸ்டாகிராம், எக்ஸ் தளம் என சமூக வலைதளங்களில் கொஞ்சம் ஆர்வமாக இருந்து உள்ளார். அதாவது தங்களது சமுதாயத்தை தூக்கி பிடிக்கும் சாதி பெருமை ரீல்ஸ்களை அதிகமாக ரசித்து பகிர்ந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனை ராஜேஷ் அவ்வப்போது கண்டித்துள்ளார். இதனால் இருவருக்கிடையேயும் அவ்வப்போது பிரச்சனை எழுவதும் பின்னர் பேசி சமாதானம் செய்வதும் வாடிக்கையாக இருந்துள்ளது. இந்த ரீல்ஸ் மோதல் ஒரு கட்டத்தில் உச்சத்தை அடைய இருவரும் பிரிந்து விடலாம் என ராஜேஷிடம் உமா தெரிவித்ததாக கூறப்படுகிறது. வழக்கம் போல் சமாதானப்படுத்தி விடலாம் என்று நினைத்த ராஜேஷ் ஜனவரி 5ஆம் தேதி மாலை தனது பைக்கில் உமாவை அழைத்துச் சென்றுள்ளார். நடுவப்பட்டியில் இருந்து சிவகாசி செல்லும் சாலையில் கஸ்தூரி ரங்காபுரம் கிராமத்தை அடுத்து உள்ள காட்டுப்பகுதிக்கு சென்றதும் சிறிது நேரம் பேசிவிட்டு செல்லலாம் என்று ராஜேஷ் கூற அதற்கு உமாவும் சம்மதம் தெரிவித்துள்ளார். சாதி பார்க்க மாட்டேன்னு சொல்லிதானே என்ன லவ் பண்ண, இப்ப நீயே இப்படி ரீல்ஸ் போடலாமா என்கிற ரீதியில் இருவரும் காட்டுப்பகுதியில் அமர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. மேலும் தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி ராஜேஷ் வலியுறுத்தியுள்ளார். ஆனால் அதற்கு உமா திட்டவட்டமாக மறுத்துள்ளார். இவ்வளோ நாள் என்ன காதலிச்சுட்டு இப்போ வேண்டான்னு சொல்றியா என்று ராஜேஷ் அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். வாக்குவாதம் முற்றவே உமா வைத்திருந்த துப்பட்டாவை பிடுங்கி அவரது கழுத்தில் இறுக்கி கழுத்தை நெறித்து கொலை செய்ததாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. காவல்துறையில் சேர்ந்து போலீஸாகி காக்கி சீருடையில் கம்பீரமாக வலம் வரும் கனவுகளோடு கோச்சிங் சென்டரில் சேர்ந்தவர்கள் காதல் என்கிற பெயரில் ஒருவரை கொலை செய்துவிட்டு மற்றொருவர் கைதாகி இருக்கிறார். உயிரை கொடுப்பதும் உயிரை எடுப்பதும் காதல் அல்ல, அது டாக்ஸிக். அதுவே விட்டு கொடுப்பதும் மனம் ஒத்துவரவில்லை என்றால் விலகிச் செல்வதும் தான் காதல் என்கிறார்கள் உளவியல் வல்லுநர்கள். பாலிமர் செய்திகளுக்காக கோவில்பட்டி செய்தியாளர் ரங்கசாமி. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.